மிதுன ராசி அன்பர்கள் இந்த 2026ஆம் வருடத்துல திருமணம், காதல், கூட்டு மற்றும் அந்யூன்யங்கள். காமராஜர் ஐயாக்கு திருமணம் இல்லை, அப்துல் கலாமுக்கு திருமணம் இல்லை, அவங்க வாழ்க்கையில குருவலனே அனுப்பிச்சிருக்க மாட்டாங்களா? அதையும் தாண்டி சூட்சம விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் திருமண யோகம் இருக்கா, திருமணம் யோகம் இருக்கா என்று பார்த்தா தான் குருவலனே பார்க்கணும். எடுத்தோடனே குருவலன் போயிடுறோம், அப்ப எடுத்தோடனே ரிசல்ட் ரெடி ஆயிரும், ஆனா எக்ஸாம் எழுதுறோமா அப்படின்னு பார்க்கிறோம். திருமணம் சம்பந்தப்பட்டது ஃபர்ஸ்ட் ஜாதக ரீதியாக 7இல் சனி வந்தால் தாமதம், 7இல் ராகு வந்தால் திருமணத்தில் மாறுதல், அந்நியம் சம்பந்தப்பட்டது, வெளியூர் சம்பந்தம், கேது வந்தால் திருமணத்தில் வர 7இல் நின்ற கிரகங்களே பாதி இது முடிவு பண்ணுது. சுக்கிரன் இருந்தா எப்படி, சந்திரன் தான். 7ஆம் அதிபதி இவர் தான் ஹீரோ. இப்ப ஆணுக்கோ பெண்ணுக்கோ 7ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கோ, யார் கூட தொடர்பு, எந்த நட்சத்திரம் இதை வச்சுன்னு சொல்லணும். பொதுவாக கேட்பாங்க, 7ஆம் இடம் 8ஆம் சுத்தமா இருக்கு, 7ல ராகுக்கு எது இல்லை, எது கூட செவ்வாய் தோஷம் இல்லை, ஆனா திருமணத்தில் டைவர்ஸ் வந்து நிற்பாங்க. என்னன்னு பார்த்தா 7ஆம் அதிபதி ராகு கேதுவோ மற்றும் செவ்வாயோட சேர்ந்து பாவ கிரகத்தில் சூழப்படும் போது திருமணம் அமையும். அப்ப திருமண காலகட்டத்துக்கு 7ஆம் அதிபதி தான் முக்கியம். இவர் தான் 7ஆம் அதிபதி. இதே 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துக்கு 2, 5, 7 நல்லபடியாக இருந்தால் திருமணம் சூப்பரா இருக்கு. இதே 7ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா கலஸ்தர கிரகங்கள் சுக்கிரன் மற்றும் குரு இந்த மாதிரி கிரகம் தான் திருமண வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அப்ப இந்த கிரகங்கள் ஏன் வேலை செய்கிறது, நின்ற நட்சத்திரம் வேலை செய்கிறது, தசாபுத்தி எப்போ வருதோ அதை எடுக்கணும். இப்ப தசாபுத்தியோட இணைந்த கிரகத்தில் திருமணத்தை எடுக்கணும். இப்ப கேள்வி வரும், சார் காதல் திருமணம் ஏன் அப்படின்னு. பொதுவாக காதல் திருமணம் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசிக்கு இப்போ கோச்சார ரீதியாக காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட 5, 7, 11 ரொம்ப முக்கியம். அது 2ஆம் இடத்துக்கு வரணும். 2, 5, 7, 11 இருந்தால் குடும்பத்து காதலாக வருகின்றன. இது 8 சம்பந்தப்பட்டால் திருமணம் குடும்ப ரீதியாக சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு சேர முடியுமா முடியாதான் இருக்கும். கோச்சாரத்தில் நேரடியாக பார்த்தா கனெக்ஷன்களுக்கு வராது. ஆக ரொம்ப டிகிரி வைஸ் நுட்பமாக எடுப்போம். இது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றது. ஒரு சில பார்த்தீங்கன்னா டக்குனு பிரசனம் போட்டு எடுத்துருவோம். இப்போ திருமணம் உண்டா இல்லையா, திருமணம் எந்த மாதிரி திருமணம், இது ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டாலே சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இளம் வயது காதல் சம்மந்தப்பட்டது நிறைய பேரண்ட்ஸ்க்கு சொல்லும் போதே சொல்லுவோம், இளம் வயதில் காதல் பண்ணிட்டு வராங்க, முதல் இந்த காதல் லாங் டேர்மா நிற்காதுன்னு சொல்ல வாய்ப்பு உண்டு. ஒரு சில இல்லைங்க, லவ் பண்ண அந்த பையனோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, இதுதான் சிறப்பாக இருக்கும், இதையும் சொன்னது உண்டு. அப்போ அடுத்த கேள்வி வரும், காதல் திருமணம் ஜாதகம் பார்க்கணுமா? நிச்சயமா பார்க்கணும். எங்க கோயில் கல்யாணம் வைக்கணும், மண்டபத்தில் வைக்கணுமா, இப்போ கல்யாணம் எங்கே வைக்கணும் பார்க்கணும். இப்போ ஒரு சொல்லணும், காதல் திருமணம் செய்தவர்கள் அனைவருக்கும் ஜாதகம் பார்க்க வேணாம்னு சொல்றவங்களுக்கு காதல் திருமணம் செய்த அனைவருக்கும் குழந்தை இருந்ததா, காதல் திருமணம் இருந்த அனைவரும் கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டாங்களா? அப்ப எல்லாருமே காதல் திருமணத்தை பண்ணி வச்சிருப்பாங்களே. காதல் திருமணம் பண்ணியும் டைவர்ஸ் ஆனது உண்டு, காதல் திருமணம் பண்ணவங்களுக்கும் குழந்தை வரப்பு இல்லை, காதல் திருமணம் செய்தவங்களுக்கும் கணவனோ மனைவியோ. அப்ப அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது உண்டு. ஒரு ஜாதகத்தை சொல்லிட்டு இந்த 2 பேரும் காதல் திருமணம் பண்ணிட்டாங்க, கோயில கல்யாணம் வச்சிருங்க, நீங்களே பார்த்து சிம்பிளா முடியுங்கன்னு சொன்னதெல்லாம் உண்டு. அப்ப அது பரிகாரம் செய்தே ஆக வேண்டும். இன்னும் கூட்டு சம்பந்தப்பட்டதை பார்ப்போம். அந்யூன்யம், கணவன் மனைவி அந்யூன்யம், இன்டிமசி, இதை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அதில் காமத்திரிகோணம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை பத்தி பேசுறேன். அதுக்கு முன்னாடி ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும். ஸ்கிரீன்ல தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, தெளிவாக விளக்கங்கள் கொடுக்கப்படும். இன்னொரு விஷயம்,